ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜனவரி 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா எந்த யூனியன் பிரதேசத்தில் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு கண்காட்சி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவினுடைய தலைநகரான ஸ்ரீ விஜயபுரத்தில் உள்ள ITF மைதானத்தில் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. எந்த யூனியன் பிரதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்தமான் நிக்கோபார் தீவு. ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட குற்றவியல் சட்டங்களுக்கு பதிலாக 2024 இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக சுரக்ஷா சம்ஹிதா, பாரதிய சாக்ஷிய அதிநியம் அப்படின்ட்டு 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது தொடர்பான விழிப்புணர்வு கண்காட்சி தான் அந்தமான் நிக்கோபார் தீவில் தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து விமானி உட்பட விமான குழுவினர் பயணத்துக்கு 12 மணி நேரத்துக்கு முன்பாக மது அருந்த எந்த நாடு தடை விதித்துள்ளது? கனடா நாடு தான் விமானி உட்பட விமான குழுவினர் பயணத்துக்கு 12 மணி நேரத்துக்கு முன்பாக மது அருந்த தடை விதித்திருக்காங்க. 2 குழந்தைகள் அல்லது அதற்கு மேல் உள்ளவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கும் மசோதாவை எந்த மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றியுள்ளது? தெலுங்கானா மாநில சட்டப்பேரவை தான் நிறைவேற்றியிருக்காங்க. ஊரக பகுதிகளில், அதாவது தெலுங்கானாவினுடைய ஊரக பகுதிகளில் கருவுறுதல் விகிதம் 1.7 சராசரியாக இருக்கிறது. இது மக்கள் தொகை மாற்று விகிதத்தை விட குறைவாக உள்ளது. மக்கள் தொகை மாற்று விகிதம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மாநில அரசு ஒரு அளவு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2.1 இருக்க வேண்டும். அதை விட இது ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த தடையை நீக்கும் மசோதாவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கானாவில். அடுத்து மின்சார வாகன பேட்டரிகளுக்கு அடையாள எண் திட்டத்தில் முன்னுரிமை எந்த வகை பேட்டரிகளுக்கு அளிக்கப்பட உள்ளது? 2 கிலோவாட் ஹவர் திறனுக்கும் அதிகமான பேட்டரிகளுக்கு தான் இதில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறாங்க. அந்த அடையாள எண் எத்தனை இலக்கங்கள் கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா 21 இலக்கங்கள் கொண்டது. அந்த இலக்கை என்ன நம்ம வச்சு அதனுடைய மூலப்பொருள் என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்க, அதனுடைய பயன்பாடு எவ்வளோ நாளைக்கு அதை மறுசுழற்சி பண்ண முடியுமா, அதோடைய வேலிடிட்டி, அதாவது இறுதி காலம், எக்ஸ்பைரி டேட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இறுதி காலம்லாம் எவ்வளோ அப்படியான விவரங்கள்லாம் அந்த 21 இலக்கங்களில் இருக்கும். நம்ம இப்போ ஒன்ஸ் மறுசுழற்சி பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா போய் அந்த பேட்டரியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த 21 டிஜிட் சேஞ்ச் ஆகும். நம்ம ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் அந்த வண்டியில் பண்ணால் கூட அப்போ அந்த 21 இலக்கங்கள் எண்ணும் ஒரு டிஜிட்டாக சேஞ்ச் ஆகும். அதை வச்சு நம்ம அந்த இதோட பேட்டரியோட லைஃப் எவ்வளோ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் லித்தியம் அயன் பேட்டரிகளின் தேவையில் 80 to 90% மின்சார வாகன துறையிலேயே உள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா டெங்கு பாதிப்பால் நாட்டில் அதிகபட்சமாக எந்த மாநிலத்தில் டெங்கு பாதிப்பு அதிகம் ஏற்பட்டுள்ளது? தமிழகத்தில் தான் ஏற்பட்டிருக்கு. எவ்வளோ பேருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 20,866 பேருக்கு. தமிழகத்தை அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் 13,333 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கேரளாவில் 10,239 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் 8,926 பேரும், தெலுங்கானாவில் 8,139 பேரும் டெங்கு பாதிப்பால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. டெங்கு தீவிரத்தால் இறந்தவங்களோட எண்ணிக்கையில் கேரளா முதலிடத்தில் இருக்குது. 49 பேர் இறந்துருக்காங்க. மகாராஷ்டிராவில் 13 பேரும், தமிழகத்தில் 12 பேரும் இறந்துருக்காங்க. அடுத்து தேசிய துப்பாக்கி சுடுதல் போட்டி கலப்பு டிராஃப்ட் பிரிவில் தங்கம் வென்ற மாநிலம் எது? தமிழக மாநிலம் தான் வென்றிருக்காங்க. சீனியர் கலப்பு டிராஃப்ட் பிரிவில் 36க்கு 35 என்ற புள்ளி கணக்கில் தமிழ்நாட்டுக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் இடையில் நடைபெற்ற போட்டியில் தமிழ்நாடு தங்கம் வென்றிருக்காங்க. ஜூனியர் கலப்பு டிராஃப்ட் பிரிவில் 39க்கு 35 என்ற புள்ளி கணக்கில் தமிழகத்துக்கும் ஹரியானாக்கும் இடையில் நடைபெற்றது. இதில் தமிழகம் வெற்றி பெற்று தங்கத்தை வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து மார்கழி மேளா திருவிழா எங்கு தொடங்கியுள்ளது? உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யாராஜ் உள்ள திரிவேணி சங்கமத்தில் தான் மார்கழி மேளா திருவிழா தொடங்கியிருக்காங்க. இது எந்த நாளில் தொடங்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பௌர்ணமி நாளில், அதாவது மார்கழியில் வர பௌர்ணமி நாளில் தான் தொடங்குவாங்க. அமாவாசையா பௌர்ணமியா அப்படின்னு பார்த்தோம்னா பௌர்ணமி, மார்கழி மாதத்தில் வர பௌர்ணமியில். அடுத்து விமானத்தில் இருந்து செலுத்தக்கூடிய முதல் தைமூர் ஏவுகணை ரகத்தை எந்த நாடு வெற்றிகரமாக சோதித்து பார்த்தது? பாகிஸ்தான் நாடு தான் வெற்றிகரமாக சோதித்து பார்த்தது. 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரிகளின் நிலம் மற்றும் கடல் இலக்குகளை தாக்க வல்லது. அடுத்து ஒளி மற்றும் தாமரை விழிப்புற்றவரின் நினைவு சின்னங்கள் என்ற பெயரில் புத்தருடன் தொடர்புடைய புதிய நினைவு சின்னங்களின் பிரம்மாண்ட சர்வதேச கண்காட்சி எங்கு நடைபெற்றது?
புதுடெல்லியில் ராய் பித்தோரா கலாச்சார வளாகத்தில் தான் வந்து நடைபெற்றது. புத்தர் போதனை செய்த மொழி பார்த்தோம்னா பாலி மொழி. அந்த பாலி மொழிக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து வந்து வழங்கியாச்சு. அடுத்து பார்த்தோம்னா சீன விஞ்ஞானிகள் முள் இல்லாத மீன் வகையை உருவாக்க எந்த வகை நன்னீர் மீனை ஆய்வுக்கு உட்படுத்தினர் அப்படின்னு பார்த்தோம்னா கிபல் கார்ப் அப்படின்ற நன்னீர் மீன் வகையை தான் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க. ஒய் வடிவில் சுமார் 80 சிறிய முள்கள் வந்து இதில் இருக்கும். அந்த முள்களுக்கான காரணம் எது அப்படின்னு பார்த்தோம்னா RUNX2B அப்படின்ற மரபணு தான் வந்து காரணம் அப்படின்ட்டு. அந்த மரபணுவை மட்டும் CRISPR-Cas என்ற மூலக்கூறு கத்தரி அந்த டிஎன்ஏவில் வந்து அதை டிஎன்ஏ வந்து பிரித்தல் ஒட்டுதல் அந்த செயல்முறையில் வந்து சயின்ஸில் படிச்சிருப்போம். அதில் இந்த 2 ஸ்டெப்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த மரபணுவை மட்டும் நீக்கிட்டு பார்த்தோம்னா அதில் வந்து முள் இல்லாத மீன்கள் வந்து உருவாகிறத வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஜோங்கே N6 என்ற மீன் வகையில் CGRUNX2B அப்படின்ற மரபணு தான் வந்து முள் வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதில் இருக்கிறதையும் வந்து இந்த மெத்தடில் வந்து நீக்கின பிறகு வந்து முள் இல்லாத மீன் வந்து அவங்களால பெற முடிஞ்சது. இது எந்த நாடு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சீனா நாடு தான். ஃபஸ்ட்டு எந்த மீனில் அப்படின்னு பார்த்தோம்னா கிபல் கார்ப் அப்படின்ற நன்னீர் மீன் வகை. அதுக்கு எந்த மரபணு முள்களுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா RUNX2B அப்படின்ற மரபணு தான் வந்து காரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.